கண்ணூருடைய பிரதானமான காரணம் இன்றைக்கு பொறாமையாக இருக்குது. ஒரு ஆளுடைய முன்னேற்றத்தை பார்த்து ஒருத்தருக்கு பொறுத்து கொண்டு இருக்கிறது கேளாது. இது மிகப்பெரிய ஒரு நோய். ஒருத்தருடைய முன்னேற்றத்தை பார்த்து எங்களுக்கு பொறுத்து கொலையிலாட்டி, அன்பானவர்களே, ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து பொறுத்து கொலையிலாட்டி, இது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான நோய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய மஜ்லிஸ்ல ஒரு நாள் சொன்னாங்க, யத்லு அலைக்குமுல் ஆன ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னah. இப்போ ஒரு சொர்க்கவாசி இந்த வாயிலால வருவாருந்தாங்க. ஒரு சஹாபி வாராரு, ஒளு எடுத்துட்டு தாடியில இருந்து தண்ணி கொட்டி கொண்டிருக்குது, அவருடைய ஸ்லீப்பர் இடது பக்கம் வச்சு கொண்டு வாரார். ஒரு சஹாபி, அன்சாரியுடைய ஒரு சஹாபி வாரார். கண்ணியமானவர்களே, இரண்டாவது நாள் அதே செய்தியை சொன்னாங்க. அதே வாயிலால அதே ஆள் வாராரு. மூணாவது ஆளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சொர்க்கவாசி இப்ப கடவுளுக்கால வருவார். அன்பானவர்களே, சஹாபாக்கள் எல்லாம் பாக்குறாங்க, திருப்பி அவரே வாரார். அன்பானவர்களே, அஅபது ஸஹாபா, சஹாபாக்கள்ல ஆக இபாதத்தில் இருந்த ஒரு சஹாபி தான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க சொல்றாங்க, நான் இந்த 3 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் ஒரு சொர்க்கவாசி என்பது சொன்னதன் காரணமாக நான் என்ன தெரியுமா செஞ்சேன், இவரை பின்துயர்ந்து இவருடைய வீட்டுக்கு போனேன். இவருடைய வீட்டுக்கு போயிட்டு நான் இவர்கிட்ட சொன்னேன், எனக்கும் என் வாப்பாக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால ஒரு 3 நாள் நான் உங்களோட வீட்டுல தங்கணும். இந்த சஹாபி சொல்றார், நான் இதை செய்யறதுக்கூடிய பிரதானமான காரணம் என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் சொர்க்கவாசிந்தாங்க. 3 நாளும் இவர் வாரதாக இருந்தா இவர்கிட்ட ஏதோ விசேஷமான ஒரு நல்ல அமல் அங்க இருக்கணும். அப்படி இல்லாட்டி இப்படி செய்யறதுக்கு இயலாது. அன்பானவர்களே, அவரும் என்ன செய்யறாரு என்று சொன்னால், எங்கட வீட்டுல தங்குங்கன்னு அனுமதி கொடுத்ததோட இந்த சஹாபி சொல்றார், நான் முழு இரவும் எலும்பிருந்து இவர் ஏதாவது இரவுல நல்ல அமல் செய்யறாரான்னு நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த சஹாபி சொல்றாரு, இவர் தூங்குறாரு எந்த அளவுக்குண்டா, சுபஹுக்கு பாங்கு சொல்ல போகலதான் எழும்புறாரு. அவர்கிட்ட தஹஜ்ஜதும் இல்ல. ஆனா உண்டு, அந்த தூக்கத்துல இருந்து அங்கிட்டு இங்கிட்டு பெறலும் போறது அல்லாஹ்வை நினைவு காட்டி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொள்றார். அதை தவிர வேற ஒன்றும் இல்ல. 2வது நாளும் பார்த்தேன், ஒன்றுமில்ல, அவர் இரவு முழுதாக தூங்குறார். 3வது நாளும் பார்த்தேன், முழு இரவும் அப்படியே தூங்குறார். எனக்கு ஆச்சரியமாக போச்சு, இவர்கிட்ட என்ன அமல் இருக்குது, எனக்கிட்ட இல்லாத என்ன அமல் இவர்கிட்ட இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறது. அன்பானவர்களே, வரும் பொழுது 3வது நாள் வரப்போக்கல சொன்னாரு, நான் உங்களோட வீட்டுக்கு வந்த காரணம் என்ன தெரியுமா, எனக்கும் என் வாப்பாக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனால் நான் இங்க வந்த காரணம் என்னண்டால், உங்கள்ட்ட ஏதோ ஒரு விசேஷமான அமல் ஒன்று இருக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் உங்களைய பார்த்து சொன்னாங்க ஒரு சொர்க்கவாசின்னு சொல்லி. அன்பானவர்களே, அந்த மனிதன் இந்த சஹாபிய பார்த்து சொன்னாரு, மா ஹுவ இல்லா ரஅய்த, நீங்க என்ன பாத்தீங்களோ அவ்வளவு தான் எனக்கு தேய்க்கு, அதை விட எக்ஸ்ட்ரா ஒன்றும் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அவர் தெரிந்த ஒரு விசேஷமான அமல சொன்னார். அவர் சொன்னாரு, ஏண்ட உள்ளத்துல ஒரு முஸ்லிம பத்தியும் ஒரு சொட்டு பொறாம இல்ல, ஒரு முஸ்லிம பத்தியும் ஒரு சொட்டு பொறாம இல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நியமத்தை பார்த்து நான் ஒரு நாளும் பொறாமப்பட்டது கிடையாது என்று சொல்லி அந்த சஹாபி சொல்றார். அன்பானவர்களே, அந்த சஹாபி ஒரு சொர்க்கவாசின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதானமாக சொல்றதுக்கு காரணமே என்ன தெரியுமா, முஸ்லிம்களை பத்தி ஒரு சொட்டு யார பத்தியும் மனசுல பொறாம இல்ல. அடுத்தவங்களோட நல்ல முறையில நடக்கக்கூடிய மனுஷன். இன்றைக்கு உலகத்துல சகோதரர்கள் இந்த பேரை வாங்குறதுக்கு தானே இது கஷ்டம். அடுத்தவங்களோட விஷயத்துல தலை போடாம, அடுத்தவங்களோட விஷயத்துல தலை போடாம வாழ்றதுக்கு தானே இது மிக கஷ்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபீ ரபதில் ஜன்னதி, நான் ஒரு ஆளுக்கு சொர்க்கத்துல கீழ் பகுதியில வீடு ஒன்று எடுத்து கொடுக்க என்ன பொறுப்பு, நான் அவருக்கு என்ன தெரியும்